ஒரு மினிஸ்டரை தாண்டி இப்போ நீங்கள் எப்பாச்சும் சட்டசபைக்கு போகும்போது என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்த ஒரு நடிகராச்சு, எப்பாச்சும் அந்த ஒரு உங்களுக்குள்ள இருக்க ரசிகர் வெளியே வந்திருக்காரா? எப்பவுமே வருவார். கடைசியாக கை தட்டும் போது கூட இடையில ரசிகர் தான் வெளியே வந்துட்டு போனார். நிஜமாவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு எண்ணம்லாம் எனக்கு உண்மையில இருந்ததில்லை. பட் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு இருந்துச்சு. சரியா 2003 அல்லது 4 ஆதி படத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன். இப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளையில் நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு வருவோம் தான் நான் நினச்சினே தவிர, இது அரசியல்ங்கிறது இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் முடிவே பண்ணணும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் தளபதி எங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். சரி, எப்படி வெளியவே இவ்வளோ வெயிலாக இருக்குது, சட்டமன்றத்தில் இன்னும் 2 டிகிரி அதிகமாக இருக்குமா? நாங்கள் இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வந்த முதல் நாள் ஒரு கருப்பு பேஜெல்லாம் குத்திட்டு வந்தாங்க. வாயை திறந்து பேசுங்க ஸ்கீம் அப்படின்னு அப்படி ஒரு பேஜ் குத்திட்டு வந்தாங்க. 3வது நாளே பேச ஆரம்பிச்சோன்னே கப்சிப்புன்னு அடுத்த 10 நிமிஷம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீ அடிக்கடி கிளம்புற மாதிரி இருக்கும், பார்த்து தயாராகவே வந்துக்கோங்க. உங்களுக்காக ஒரு எல்இடியில் ஒரு விஷயம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு பதிலும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். எல்இடி ப்ளீஸ். டாஸ்மாகில் எனக்கு வந்து ஒரு பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. இப்போவும் சொல்கிறேன், மக்கள் பணத்துலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இல்லை, அந்த இடம் பாருங்கள். அதை இது வரைக்கும் எல்லாருமே ஒரு 10-20 தடவை அதை பார்த்துருப்பாங்க. இப்போவுமே அவங்களுக்கு அவ்வளோ பம்ப் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பின்னாடி பார்த்துட்டு கையெல்லாம் செவந்துருச்சு. எல்லாம் சட்டமன்ற முடிஞ்சு தட்டி இவ்வளோ வருஷமாக நாங்கள் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுறோம். தீபாவளி பொங்கல்னு வந்துச்சுன்னா, தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடியாகி அப்படி ஃப்ளெக்ஸ் வைக்கணும், இப்படி வைக்கணும், எவ்வளவோ பிளான் பண்ணிட்டு அப்படி இருந்தோம். அந்த லைஃப்பை மிஸ் பண்ணுறோம். பட் அட் த சேம் டைம் இப்போவும் அதே மாதிரி எல்லாருமே கூட்டமாக இருந்து, அந்த வார்டுக்கு சரியாக தண்ணி வந்துட்டுருக்கா, இங்கே ட்ரைனேஜ் எடுத்துட்டாங்களா, குப்பை வண்டி சரியாக வந்துட்டு இருக்குதா, பாலம் போட்டுட்டாங்களா, பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்களா, ஸ்கூல் நல்லா இருக்கா, அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறி ஷிஃப்டாக எப்படி வந்துட்டோம். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் GKNM ஹாஸ்பிட்டல்ஸ். கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. அன்னீஸ் கிச்சன், பிக்கல் டு பெர்ஃபெக்ஷன். பிரஸ்டா விமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். கோ பிரசன்டட் பை சக்தி மசாலா. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா, இல்லங்களில் உள்ளங்களில். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டிரான், கிளீன் ஸ்மார்ட், லிவ் பெட்டர், ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். Update cars, accelerating the future. Gift partner Ponmani Wet Grinder. From grains to greatness in 15 minutes. SPP Silks, 66 years origin of silk tradition. Beverage partner Wag Bakri. Food partner Hari Bhavanam, 55 years of trusted taste since 1971. Aqua partner Podigai Aqua Industries. Venue partner Hindustan Education Institutions. Print partner Dinamalar. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகரோட ரசிகராக இருந்தீங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டராக இருக்கீங்க. ஸோ எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். இந்த ஒரு க்ரோத்தே பயங்கரமாக இருக்குது இந்த கிராஃப் பார்க்கவே. வெற்றி வாய்ப்பாக உருவாக்கி கொடுத்த என்னுடைய கிணத்துக்கடவு தொகுதி மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாலும் பிரதர், இந்த கூட்டத்தில் என்னை எங்கேயாவது உட்கார வச்சிங்கன்னா என்னை தனியாக கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி மினிஸ்டர்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருந்திருக்கும். மினிஸ்டர் வராதனாலே ஒரு தனியாக தெரியும். இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள். எனக்கு கோயம்புத்தூருக்குள்ளே இப்போ வரும்போதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஜிஹெச்க்கும் நான் போயிருக்கேன்,
இந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கும் போயிருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிருக்கேன். போகாத ஏன்னா நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவனால போகாத ஏரியாலாம் இல்ல. பட் இப்ப போகும்போது பார்த்தா, எனக்கே என்ன நெனச்சா ஆச்சரியமா இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம். தளபதி எங்கள நம்பி குடுத்துருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப உண்மையா இருப்போம். சரி, நீங்க எப்பவாச்சும் சின்ன வயசுல இருந்து எவ்வளோ விஷயங்கள் படிக்கும்போதா சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, அரசியல் வருவீங்கன்னு எதிர்பார்த்திருக்கீங்களா? இல்ல இந்த அளவுக்கு ஒரு மினிஸ்டரா இந்த பதவிலாம் நம்ம வருவோன்னு சின்னதாச்சும் நெனச்சு பார்த்திருக்கீங்களா? நிஜமாவே இல்ல. ஏன்னா, ஆ. அப்படி ஒரு எண்ணம்லாம் எனக்கு உண்மையாலே இருந்ததில்ல. பட் ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு இருந்துச்சு. சரியா 2003 அல்லது 4 ஆதி படத்துக்கு முன்னாடியே நெனைக்கிறேன். அப்பவே தலைவர் படம் பார்த்தேன். அவர் எனக்கு ரொம்ப என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அவரு கூட சேர்ந்து பயணம் பண்ணணும்னு எனக்குள்ளேயே தோணுச்சு. அந்த தோன்றலின் காரணமா அந்த ரசிகர் மன்றமா இருந்துச்சு அப்போ. அப்ப அதில சேரும்போது, இந்த மக்களுக்கு இந்த பிறந்த குழந்தைகளுக்கு இந்த கிட்டு குடுப்போம். அந்த மாநகராட்சி அந்த மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளுக்கு அந்த கிட் குடுப்போம். அப்ப என்ன தோணுச்சுன்னா, நம்ம எதிர்காலத்தில மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளையில நெறைய மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு வருவோம்னு தான் நான் நெனச்சேனே தவிர, இது அரசியல்ங்கிறது இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் முடிவே பண்ணணும். ஸோ இப்போ நெறைய தடைகளையும், பிரச்சனைகளையும் தாண்டி தான் இந்த இடத்துல நீங்க நிப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வாழ்க்கையில நீங்க ஏற்பட்ட நெறைய தடைகளுக்கு அப்போ, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா, ஒரு சப்போர்ட்டா இருந்ததுன்னா யார சொல்வீங்க? எங்களுடைய மக்கள் இயக்கத்தில இருந்த மூத்த தலைவர்களுடைய அந்த சப்போர்ட்டும் எனக்கு நெறையா இருந்துச்சு. இவங்க இல்ல அப்டின்னா, முக்கியமா அ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணன் இல்லன்னா, இதெல்லாம் சரி, எப்படி வெளியவே இவ்ளோ வெயிலா இருக்கு. சட்டமன்றத்துல இன்னும் 2 டிகிரி அதிகமா இருக்குமா? இல்ல பயங்கர ஹீட்டட் கான்வர்சேஷன் பயங்கரமா போயிட்டே இருக்கு. நீங்க இருந்தா அவங்க இருக்க மாட்றாங்க. அவங்க இருந்தா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுக்காக கேட்கிறேன். பிரச்சனை இல்ல. நாங்க பட் நாங்க இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறோம். ஆ எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அ எந்த மொமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு சார்? நீங்க பார்த்த வரைக்கும், அப்பா இதுக்கு தானே ஏன்னா ரொம்ப நேரமா வந்து பேசுங்க பேசுங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. பேசும்போது யாருமே இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எது சட்டமன்றத்திலே இப்ப நடந்ததிலே பயங்கரமான விஷயமா இவங்க இருந்துச்சு? முன்னாடியே பேசு பேசுன்னு சொல்லும்போதே எங்களுக்கு தெரியும். ஐய்யய்யோ! இவங்க வந்து வம்ப விலை குடுத்து வாங்க போறாங்க. தலைவன் பேச ஆரம்பிச்சார்னா, யாரு எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சோம். அதே மாரி பேச ஆரம்பிச்ச அடுத்த 15 நிமிஷத்துல, இந்த வந்த முதல் நாள் ஒரு கருப்பு பேட்ஜ்லாம் குத்திட்டு வந்தாங்க. "வாய திறந்து பேசுங்க சிஎம்" அப்படின்னு அப்படி ஒரு பேட்ஜ் குத்திட்டு வந்தாங்க. 3வது நாளே பேச ஆரம்பிச்சோனே கப்சிப்புன்னு அடுத்த 10 நிமிஷம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸோ இனி அடிக்கடி கிளம்புற மாரி இருக்கும். பார்த்து தயாராவே வந்துக்கோங்க. சரி, ஏன்னா எப்பவுமே சிஎம் அவர்கள பார்க்குறோம்னா, பின்னாடி விக்னேஷ் அவர்களையும் பார்ப்போம். எக்ஸாக்ட்லி சாருக்கு பின்னாடியே ஒரு சீட் தான். நீங்க கேட்டு வாங்குனீங்களா? எனக்கு இங்க தான் எனக்கு வேணும். ஒரு ஒரு ஃப்ரேம் வரும்போது நான் வருவேன். இல்ல. ஜஸ்ட் எனக்கு இது கிட்டிங். எல்லாமே உண்மையாலும் கடவுள் குடுத்த வரம் தான். தானா அமைஞ்சது. அங்க அப்படி வந்து ரெக்கமெண்டேஷனோ, அதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்திலயோ, தளபதியோட ஆட்சியிலயோ கண்டிப்பா இருக்காது. அங்க அமையறது அப்படி அமைஞ்சிருச்சு. ஓகே சார். ஸோ நெறைய கேள்விகள் கேட்கிறேன். உங்களுக்காக ஒரு எல்இடில ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு பதிலும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். எல்இடி ப்ளீஸ். யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்கலாம் ஒண்ணா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. கோயில்களில் நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். 2.0, 3.0, 4.0 பல 0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு மொமெண்ட் நேர்ல பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா ரொம்ப நேரம் பேச மாட்டாரான்னாங்க. பேசும்போது அது அவ்ளோ ஃபயரா இருந்துச்சு. ஸோ என்னென்ன மாற்றங்கள் கண்டிப்பா நிகழும்? ஏன்னா அவர் சொல்லும்போது மக்கள் பணத்துல கை வைக்க மாட்டோம், கை வச்சவங்களையும் விட மாட்டோம். அது அவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னென்ன விஷயங்கள்? இல்ல அந்த இடம் பாருங்க. அத இதுவரைக்கும் எல்லாருமே ஒரு 10, 20 தடவ அத பார்த்துருப்பாங்க. இப்பவுமே அவங்களுக்கு அவ்வளோ கூஸ் பம்ப் இருக்கும். அந்த மாரி எனக்கு பின்னாடி பார்த்துட்டு கையெல்லாம் செவந்துருச்சு. எல்லாம் சட்டமன்றம் தட்டி முடிஞ்சு தட்டியா? தட்டி அது ஒண்ணொண்ணும் பார்க்கும்போது உணர்வுபூர்வமா இருக்கு. அது அது வந்து மாண்புமிகு முதலமைச்சரோட எண்ணம் மட்டும் கிடையாது. மொத்த தமிழ்நாட்டோட எண்ணம் தான். ஒருத்தர கூட விடக்கூடாது. மக்கள் பணத்த யாரையுமே விடமாட்டேன் அப்படிங்கிறது மனசுல இருந்து வந்தது. அது நிச்சயம் நடக்கும்.
பெரிய மாற்றமாகவும் இருக்கும். எக்ஸலன்ட். முன்னாடி சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஒன்று ஓடுறாங்க. சே நோ டு ட்ரக்ஸ். மதுவிலக்கு துறையில் இருக்கீங்க. உண்மையில நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து ஒயின் ஷாப் வெளியிலலாம் இந்த குடிமகன்கள்லாம் பேட்டி எடுப்பாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கதறுவாங்க. ஒயின் ஷாப்பை மட்டும் மூடிட்டீங்கன்னா நான் இது பண்ணிப்பேன் சார்லாம். நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ண? ஏன்னா அவங்கள வந்து அதட்டவும் முடியாது, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கும் இதுலேருந்து ஒரு இன்கம் வரும். இது பயங்கரமான ஒரு சிக்கலான ஒரு ட்ரையாங்கலாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க இந்த மதுவிலக்கு துறைக்குன்னு இல்லை, தெரிஞ்சுக்கலாம்? உண்மையாலுமே மது இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும், அனைத்து மதுக்களையும் மூடணும் அப்படிங்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் என்கிட்ட சொன்னது. இதில் எங்கேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்னா, இப்போ மது பழக்கம் உள்ளவங்க ஒரு மருத்துவர் சொன்னது தான் இது. உடனடியாக அந்த பழக்கத்தை நிறுத்திட்டா அவரோட உயிருக்கு கூட ஆபத்தாக வரும் அப்படிங்கிறது அது ஒரு மருத்துவர் சொன்னது. ஸோ அந்த வகையில் இடையில வந்து ஒரு 3-4 நாள் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. நான் கூட அதை விட்டுட்டோம். சரி என்ன ஆக போகுது, மக்கள் என்ன நினைக்க போகிறாங்கன்னு பார்க்கும்போது தான் சில மீடியா சேனலில் பார்த்தேன். ஒரு கடைகளில் இருந்து, தனியார் கடைகள்ல இருந்து ஒரு 2000 பேர் லைனில் நின்றுட்டுருக்குறாங்க. அதில் நிறைய பேரோட பேட்டி பார்த்தா நான் கத்தி வச்சு கழுத்து அறுத்துருவேன், எனக்கு கை நடுங்குது, என்னால் வாழவே முடியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சு. அவங்களும் இந்த நாட்டில் ஒருத்தவங்க தான். அவங்க பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புனாலும் அந்த உணர்வு ஏன் அவங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். உண்மையாலும் இந்த மது பழக்கத்திலேருந்து வெளியே வர வைக்கணும்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் பூரண மதுவிலக்குக்கு தமிழ்நாடு சாத்தியமாக இருக்கும். ஸோ முதல் கட்டமாக பள்ளி மாணவர்கள்ல இருந்து, கல்லூரி மாணவர்கள்ல இருந்து இந்த பழக்கத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இது வந்து வெறும் அரசுக்கான வருமானம் மட்டுமா பார்க்காம, இவ்வளோ காலம் பார்த்துட்டாங்க. ஆனால் இனிமேல் இந்த துறை அரசோட வருமானத்துக்காக மட்டும் பார்க்காம, மாணவர்களோட நலன். இன்னைக்கு இருக்கிற ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம சடனாக உடனடியாக மாற்ற முடியுமா அப்படின்னா, அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. ஆனால் முடியுங்கிற விஷயம் என்னென்னா, அந்த பள்ளி பருவத்திலிருந்து வரக்கூடிய அந்த மாணவர்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான அந்த அந்த சக்திகளை இந்த மாதிரி பழக்கங்கள் இல்லாமல் மாற்றுறதுக்கு அரசு ஒரு தீவிரமான முயற்சி எடுத்துட்டு இருக்கு. பட் படிப்படியாக நிச்சயம் நடக்கும். எக்ஸலன்ட் சார். கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நிச்சயமா. ஏன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சொல்லுவாங்க, என்னப்பா இது ஒரே பிரச்சனையாக இருக்குது, பாட்டிலுக்கு 10 ரூபான்றத நீங்கள் மாற்றி பாட்டிலில் கொடுத்தா அவங்க 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க இப்போது. ஸோ அந்த மிஷின் முன்னெடுப்பலான்றது உண்மையிலேயே சூப்பர். அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆக கொஞ்சம் நேரமாகும். ஆனால் அந்த முன்னெடுப்புக்கே ஒரு தனி பாராட்டுக்கள் சார். சரி, ஒரு மினிஸ்டரை தாண்டி இப்போ நீங்கள் எப்பாச்சும் சட்டசபைக்கு போகும்போது, என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்த ஒரு நடிகராச்சு, எப்பாச்சும் அந்த ஒரு உங்களுக்குள்ளே இருக்க ரசிகர் வெளியே வந்திருக்காரா? எப்பவுமே வருவார். கடைசியாக கை தட்டும் போது கூட இடையில ரசிகர் தான் வெளியே வந்துட்டு போனார். ஏன்னா தலைவர் பின்னாடியே இருக்கிறது பிரதர். இவ்வளோ வருஷமாக நாங்கள் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுறோம். நான் என்னதான் ஒரு பொறுப்பாக இருந்தால் கூட, தீபாவளி பொங்கல்னு வந்துச்சுன்னா, தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடியாகி அப்படி ஃப்ளெக்ஸ் வைக்கணும், இப்படி வைக்கணும், இங்கே வந்து மாலை வாங்கிட்டு வந்துடுங்க, நீ காலையில் நேரமாக வந்துடு, நான் வந்துடுவேன், டிக்கெட் அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூடன்னு எவ்வளவோ பிளான் பண்ணிட்டு அப்படி இருந்தோம். அந்த லைஃப்பை மிஸ் பண்ணுறோம். பட் அட் த சேம் டைம் இப்போவும் அதே மாதிரி எல்லாருமே கூட்டமாக இருந்து, அந்த வார்டுக்கு சரியாக தண்ணி வந்துட்டுருக்கா, இங்கே ட்ரைனேஜ் எடுத்துட்டாங்களா, குப்பை வண்டி சரியாக வந்துட்டு இருக்குதா, பாலம் போட்டுட்டாங்களா, பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்களா, ஸ்கூல் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாதிரி ஷிஃப்டாக எப்படி வந்துட்டோம். கிரேட் சார். தட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். நிறைய இளைஞர்களுக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. ஸோ கலாட்டா எப்பவுமே கரெக்டான தன்னம்பிக்கையோட மக்களோட நலனில் நல்லது நினைக்கிறவங்கள மரியாதை செய்ய தவறுந்து இல்லை. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அது வந்து மிஸ்டர் நிதிஷ், த டைரக்டர் ஆஃப் அனீஸ் கிச்சன். ஸோ வி லவ் டு ஆன் தி ஸ்டேஜ் சார். வி லவ் காலிங் டு ஆன் தி ஸ்டேஜ். ஸோ ஆல்சோ இந்த ஒரு நேரத்தில் மினிஸ்டர் நீங்கள் இன்னும் சில பெரிய ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ we love to call again Mr. Nitish, the director of Anis Kitchen, onto the stage. And also we love to welcome Mr. Balachandra, the MD of Hari Bhavanam, onto the stage. And also we love to welcome Mr. Gokul, branding head of GKNM Hospitals.
மக்களே, வெல்கம். இது கலாட்டா விமன் கோல்டன் வழங்கும் விஜே ஹண்ட். மக்களே, இது கலாட்டா பிரசன்ஸ் கலாட்டா கோல்டன் விமன். ஸோ இன்னைக்கு இது வெறும் ஒரு டேலண்ட் ஷோ மட்டும் கிடையாதுங்க. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய டேலண்ட்டை ஷோ பண்ணக்கூடிய டேலண்டோட ஹப்னே சொல்லலாம். ஹலோ மக்களே, ஸோ நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா ஈவினிங்ல இருந்து வெயிட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான மூமெண்ட் இப்போ நம்மளுக்குலாம் வந்துருச்சு. கேர்ள்ஸ், நீங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மனுஷன் நம்மளுக்காக துரந்தர் ஷூட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்காரு. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம யூடியோட ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட ட்ரக்ஸ் கேட்காதவங்களே யாரும் இல்லை. அவ்வளோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லவ் சாங்ஸ் ஆகட்டும், ஐட்டம் சாங்ஸ் ஆகட்டும், ஒரு இன்ட்ரோ ஆகட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணியிருப்பாரு. ஸோ இவனோட சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்கும், ஒரு லவ் சாங்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் 90s வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டு யுவன் சங்கர் ராஜா சார். மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் யார் ஆர்ஜேவாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்கள் வந்து இந்த கோயம்புத்தூரோட இல்லத்தரசியாக இருந்து இப்போ கலாட்டா மீடியாவில் விஜேவா வந்திருக்க மேகலா. இனிமேல் நம்ம இப்போ ஃபேமஸ் ஆகலைன்னா என்ன, இனிமேல் நம்ம ஃபேமஸ் ஆகிட்டு போகிறோம். வணக்கம் மக்களே, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம கலாட்டாவில் சூப்பராக வந்து ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சீஃப் கெஸ்டே நம்ம சூர்யா ஜோதிகா மேம் தான். ஸோ இன்னைக்கு இவங்க கிட்ட செம்மையாக தட்டி விடுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே சார், சூர்யா சார் உங்ககிட்ட வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஜோதிகா மேம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஒரு வேளை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு வேளை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படி வேற ஒருத்தவங்களை நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி யாரு? ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கலாட்டா கோல்டன் ஈவெண்ட்ஸ் கோயம்புத்தூர் எடிசன் 2026. ஸோ ஐ எம் விஜே வித்யா அண்ட் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுலையும் டைரக்ஷன் பண்ணுறதுலையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இங்கே ஒரு விஜே ஹண்ட்டுக்கான ஒரு விஜேவாக நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். இதில் என்ன ஒரு மைனஸ்னால், எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப அதிகம். யார் முன்னாடியுமே இப்படி பேசினதில்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்பவே பேசுவேன், ரொம்பவே டாக்கட்டிவ் தான் நான். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் மற்றவங்க நர்வஸ் பார்க்குறப்போ எனக்கு ஓகே, நம்மளே ஓகேயாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வணக்கம் மக்களே, இவ்வளோ நேரம் நம்ம யாருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, டைம் போகுதோ இல்லையோ இவங்க வந்துருவாங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான். அவங்களோட ஹைட்டுக்கு என்னால் எட்டு பேச முடியலனாலும் அவங்க மனசும் உயர்ந்தது தான். ஏன்னா பாகுபலி படத்தில் கத்தி எடுத்து சொல்லட்டுவாங்க பாருங்க அப்படின்னு பில் எடுத்து நாமளும் 4 தடவை சுற்றி இருப்போம். ஆனால் இவங்கள மாதிரி வருமா? இல்லை, இவங்க அந்த டைமில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, பாகுபலி மாதிரி இவங்களுடைய அதாவது அந்த அருந்ததியில் வந்து நிற்பாங்க பாரு. நான் முடியாதுன்னு திரும்பும்போது நான்லாம் கீழே விழுந்துட்டேன். நீங்கள் விழுந்திருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க அழகில் விழுகாத பசங்க இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அழகிய, அவ்வளோ பாகுபலியை நம்ம பாகுபலின்னு பெண்ணை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. பாகுபலியை கூப்பிடலாம். வெல்கம் மேம் அனுஷ்கா மேம். அதாவது உங்களை பார்த்தாலே எட்டி பேசணுமா அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய குழந்தையான அந்த மனசும் சரி, அந்த சிரிக்கிற வாயை பார்த்தா நான் ஒரு பெண்ணாவே உங்களை சைட் அடிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அது தப்பா இங்கே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். நம்ம தனியாக பேசிப்போம். நீங்கள் சொல்லுங்க மேம், நீங்கள் அந்த சேலையை கட்டிட்டு இப்படி கத்தி எடுத்துட்டு நின்னீங்களே, அந்த மொமெண்ட்ல உங்களை யாராச்சும் கத்தி எடுத்து வீசணும்டா அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஆதிமொழியாம் அன்னைமொழி நம் தாய்மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கொங்கு தமிழ் மக்களுக்கும் வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் தொகுப்பாளினி யோகேஸ்வரி கமலேஷ் உங்களோட இணைஞ்சிருக்கேன். பொதுவா மரியாதையினாலே அது நம்ம கோயம்புத்தூர் தானுங்க. அப்படிங்கிறதுக்கு போல செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு அழகு சேர்க்கும் வகையில கோவை தமிழ், கொஞ்சும் தமிழ், கொங்கு தமிழ் என்று பெருமைப்படக்கூடிய கோவை மாநகரில் நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த கோவை மாநகர்ல ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இது கேட்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வருஷம் ஹிலாரி கேஸ் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. இது தெரியாத காலேஜ் பசங்களும் இருக்க மாட்டாங்க, நம்ம கோயம்புத்தூர் ஜனங்களும் இருக்க மாட்டாங்கங்க. அப்படிப்பட்ட ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இன்னைக்கு கலாட்டா கோல்டன் விமன் அப்படின்னு ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குங்க. இது கோயம்புத்தூர் எடிஷன். வருஷம் எல்லா ஊர்லயும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்றாங்க. இது முற்றிலும் மகளிருக்கான ஒரு நிகழ்ச்சி. அதாவது வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குவிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடி வச்சாருங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இன்னும் சில மணித்துளிகளில் கலாட்டா நிகழ்ச்சியை கொண்டாட ரயில் சென்னை நோக்கி புறப்பட இருப்பதால் பயணிகள் அனைவரும் தங்கள் இருக்கையில் கவனமாக அமருமாறு பணிவுடன்
ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் த்ரிஷா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே மேம். இப்போ வந்துட்டு சோஷியல் வலைதளங்களில் வந்துட்டு உங்களை நிறைய இடத்துல பார்க்கக்கூடியபடியது. ஸோ அதுலேயுமே மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் லைஃப்பில் வாழ்க்கையுமே வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் அதில் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களோட படம் எல்லாமே இப்போ வந்து நிறைய ரீரிலீஸ் ஆகிட்டுருக்கு மேம். அதில் ரீசெண்டாக வந்து திருப்பாச்சி படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மேம்? காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சில பேர் பேசியிருந்தாங்க, எப்படி அப்படின்னா பெண்கள் வந்து சமையலறை இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய நேமே டிஃப்ரெண்ட்டாக கலாட்டா கோல்டன் விமன், அதுவே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. இந்த நேம் எத்தனை பேருக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன்னா இட்ஸ் என்டலி டிஃப்ரெண்ட். சிங்க பெண்கள் அந்த மாதிரி இருக்கிற கலாட்டா அப்படின்னாலே அந்த வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட். குக்கிங்கிறது வந்துட்டு நம்மளோட இதில் இருக்கலாம், குக்கிங் சிங்கிங் டான்ஸிங் அதெல்லாம் இருக்குது. ஆனால் கலாட்டா பண்ணுறது அது வந்து ஒரு ஹியூமன் சென்ஸ், அது வந்து எல்லாத்துக்குமே வந்துடாது. பட் அந்த நேமை ஒரு பெண்களுடைய இணைத்து அதே நேரம் வந்து தங்க பெண்களாக வந்து கலாட்டா கோல்டன் விமன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. சார், இப்போ நீங்கள் நடிப்பு அரக்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஆங்கர் பண்ணவர் விஜய் சேதுபதி. நம்மளுக்கே தெரியும் அவர் நிறையா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு, எத்தனையோ நிறையா படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு, ஹீரோவாக பண்ணியிருக்காரு, லேடி கெட்டப் கூட போட்டிருக்காரு. ஸோ அவர் மிகப்பெரிய ஸ்டார், கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அவரை விட நீங்கள் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ குட் ஈவினிங் ஆல், அண்ட் திஸ் இஸ் விஜே ஹரிப்ரியா ஹியர் டு ப்ரெசென்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 2 minutes. நான் என் நேம் ஹரிப்ரியா. நான் ஸ்கூலிங் எல்லாமே கோயம்புத்தூரில் தான் முடித்தேன். நான் கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூரில் இருக்க கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெல்லாம் மைக் கிடைக்குதோ, மைக்கு கிடைச்சாதான் பேசுவேன் இல்லை, மைக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன், எப்போயுமே பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதையே பேசுகிறதே தொழிலாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸையும் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ட்ரெயினராக இங்கிலீஷில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே எங்கள் அப்பா குடல் குழம்பு வச்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வர ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக சாரீ தருவாங்கன்னு சொன்னனால சீக்கிரமே 12 o'clock வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் விட்டிங்கன்னா போய் குடல் குழம்பு சாப்பிட்ருவேன். ஸோ இன்றைக்கி கலாட்டா கோல்டன் விமென் கோயம்புத்தூர் எடிஷன் 2026க்கு வந்திருக்கேன். இங்கே வந்திருக்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்று ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அண்ட் வெல்கம் டு அன் எக்ஸைட்டிங் ஈவினிங் ஃபில்ட் வித் மியூசிக், என்டர்டைன்மெண்ட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே தீபக். அவங்கள பற்றி என்ன சொல்லணும்னா, லைக் இவர் மட்டும் ஒரு ஆர்ஜே மட்டும் கிடையாது, இவர் ஒரு சச் என்டர்டைன்மெண்ட், லைக் பீப்புள்ஸ்க்கு கால் பண்ணி ப்ராங்க் கால் பண்ணி அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலான பர்சன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அவரை இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ ஹாய் தீபக், ஹவ் ஆர் யூ? நீங்கள் வந்து இப்போது பீப்புள்ஸ்க்குலாம் கால் பண்ணி ப்ராங்க் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்படி ப்ராங்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது ஒரு பாசிட்டிவ் வேலையும் முடியலாம், சம்டைம்ஸ் அது நெகட்டிவ் வேலையும் முடியலாம். எப்போவாவது தோணி இருக்குதா நம்ம வந்து ஒரு பீப்புளோட எமோஷன்ஸோட விளையாடுறோன்னு உங்களுக்கு எப்போவாது தோணி இருக்கா? ஹலோ வெல்கம் மக்களே. இன்னைக்கு என் கூட யார் இருக்கான்னு பார்த்தா டி அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாரோட மைண்டுக்கு ஞாபகம் வருது நம்ம தனுஷ் சார் தான். பேக் டு பேக் மூவி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே என்றைக்குமே வந்து நம்மளோட ஃபேமஸ் அப்படிங்கும் போது நேஷ்னல் அவார்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது நமக்கு தனுஷ் சார் தான். ஸோ அப்படிப்பட்டவர் இன்றைக்கி என் ஷோக்கு வந்திருக்காரு. ஸோ வெல்கம் சார். வெல்கம் சார். சார், நேஷ்னல் அவார்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஏன்னா ஆடுகளம்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போகுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா வெற்றிமாறன் சார் கூட திருப்பி கம்பேக் கொடுத்து ஒரு ஃபிலிம் சொல்லலாம். ஸோ யோசிச்சிருக்கீங்களா சார் நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது? பேக் டு பேக் மூவி கொடுத்துட்ருக்கீங்க, பட் உங்கள் பேக் டு பேக் மூவியில் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ராயின்க்கு அப்புறம் பார்த்தா ஜிவி சாரே உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசன் சார், வாட் த ரீசன் ஃபார் ஜிவி சாரே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? வாத்தி ஆரம்பிக்கட்டும், நெக்ஸ்ட் அடுத்து வர எல்லா படத்துலையுமே வந்து ஜிவி சாரே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேறு டேரக்டர் கூட இப்போ ரீசெண்டாக சாயபி அவங்களாம் வந்து ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவருக்குலாம் நீங்கள் உங்கள் மூவியில் சான்சஸ் கொடுப்பீங்களா? ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் மகளே. திஸ் இஸ் கோல்டன் கலாட்டா உமன் வழங்கும் கோயம்புத்தூர் எடிஷன் 2026. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. திஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை GKNM ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆன்னிஸ் கிச்சன். இப்படின்னு வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அங்கே போர்டில் இருக்கிறத பார்த்து வாசிக்கலாம்னு நினச்சேன். பட் நான் அதெல்லாம் முடியாது, நீ கிளாஸ் ரூம்குள்ளே வந்து காலேஜில் எப்படி உட்காந்து அதே மாதிரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது இப்படியே ஸ்பான்சர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு கொடுத்த 2 நிமிஷமும் போயிடும் இல்லைங்களா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை தூங்கலாம், சிக்கன்ஸ் எடுத்து சமைச்சு சாப்பிடலாம், நிம்மதியாக இருக்கலான்ற நேரத்தில் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமா? ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் என்னென்னா, சக்கீலா மேம் வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி இன்டர்வியூ பண்ணீங்க, அவங்கள எப்படி வெல்கம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான்.
சகிலா மேம் நம்ம நிறைய மலையாள மூவிஸை பார்த்துருப்போம். அதில் பார்த்துட்டு பாய்ஸ் அவ்வளோ கிரேஸான ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்படியே மாற்றி போட்ட விஷயம் தான் குக் வித் கோமாளி. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு புகழில் வந்து அவங்கள மட்டும் அம்மா வந்துட்டு அவங்க மட்டும் ஏற்றுக்காம நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பர்சனை தான் நம்ம இன்னைக்கு வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் சகிலா மேம் சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு அவங்களுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினும் நம்ம அவங்களுடைய சினிமா துறையில் அவங்களோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதே மாதிரி அவங்க சமையல்லையும் எப்படி பண்ணாங்க, அவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த வெயிட்டிங் வந்து இன்னும் க்யூரியஸாக இருக்கணும்னா கலாட்டா ஈவெண்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. The third place goes to எஸ் கோபிகா டி. thank you, all the best. So second place goes to ராகினி. very happy to give this award. The first place goes to Shankari. பட் தேங்க்யூ மா. சொல்லுவாங்களா வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லிட்டு நீங்க எல்லா ஸ்கில்லும் இருக்கு. ஸோ இதுக்காகவே அம்மா சர்ப்ரைஸ் ஆவாங்களா கிரைண்டர் எடுத்துட்டு போனா? சூப்பர்மா. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் GKNM ஹாஸ்பிட்டல்ஸ். கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. அன்னீஸ் கிச்சன், பிக்கல் டு பெர்ஃபெக்ஷன், பிரஸ்டா விமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். கோ பிரசன்டட் பை சக்தி மசாலா. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா, இல்லங்களில் உள்ளங்களில். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டிரான், கிளீன் ஸ்மார்ட், லிவ் பெட்டர், ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். Update cars, accelerating the future. Gift partner, Ponmani Wet Grinder. From grains to greatness in 15 minutes. SPP Silks, 66 years origin of silk tradition. Beverage partner, Wag Bakri. Food partner, Hari Bhavanam. 55 years of trusted taste since 1971. Aqua partner, Podigai Aqua Industries. Venue partner, Hindustan Education Institutions. Print partner, Dinamalar.